பிற்கால பாண்டியர்கள் தங்களுடைய ஆட்சியை அமைத்தது வந்து ஒரு கரிசல் நில பகுதிகளில் அப்படின்ற மாதிரி நம்ம அடையாளத்துக்கு வந்தோம் அப்படின்னா, சென்றாய பெருமாள் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பாண்டியர்கால அடையாளங்களை மையமாக வைத்து நாம் பேசுகிற போது, சிவரக்கோட்டை, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவரக்கோட்டை என்பது பாண்டியர்களுடைய ஆட்சியினுடைய பகுதியாக தலைமையிடமாக இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வழியாக சொல்கிறோம். எந்த அளவிற்கு முழுமையாக நிறுவப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத மேலும் ஆராய்ச்சி வழியாக நாம் போகிற போது, தொழிலாளர்கள் ஆராய்ச்சி செய்கிற போது நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். குறிப்பாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வரலாற்று ஆய்வாளர்கள் அல்லது பேராசிரியர்கள், பசுமை விரும்பிகள் இப்படியான ஒரு கரிசல் நில பூமியில் இவ்வளோ பசுமை கொண்ட ஒரு நிலக்காட்சிகளை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரில. நீங்கள் துவக்க காட்சியில் பார்த்துருக்கலாம். இங்கே விளையாத பயிர்களே கிடையாது. ரொம்ப என்ன சொல்லுவாங்கன்னா, கரிசல் காட்டில் இதெல்லாம் இப்படி விளையுமான்னு யோசிப்போம். சான்ஸே கிடையாது. அது மாதிரி ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு நிலக்காட்சிகளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100, 150, 200 ஏக்கர் பரப்பில் மிக முக்கியமான பயிர்கள்லாம் விளைவிக்கப்படுகிறது.